சம்டைம்ஸ் we don't feel God's presence in our lifeல. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா திடீர்னு செம்ம ஒரு ஹைப்ல அந்த பிரசன்ஸ்ல இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. இந்த காட்லாம் உண்மையா, கடவுள்லாம் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு லெவல்ல இருப்போம். பிகாஸ் சம்டைம்ஸ் we don't feel God's presence or God is not working in our life நம்ம நினைச்சிட்டு இருப்போம். காட்னு ஒருத்தர் இருக்காரா, இல்ல அவர் இருந்தா ஏன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்காரு, ஏன் நமக்கு மட்டும் எல்லாம் இதெல்லாம் நடக்கு, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருப்போம். நம்மளே இந்த ஒரு கெட்ட விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும்போது நம்மளே போய் காட்ஸ் பிரசன்ஸ்ல இருந்தா கூட, அப்படியே ஒரு 2 days 3 days உபவாசம் பண்ணா கூட, சம்டைம்ஸ் we don't feel God's presence or God is working in our life. இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இருந்திருக்கு. ஈவன் பைபிள்ல பாத்தீங்கன்னா டேவிட் அவர் பாடின ஒரு சாம்ஸ் என்னன்னா சங்கீதம் 42, சங்கீதம் 42 நீங்க வாசிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. நீங்க அந்த அதிகாரம் அப்படி ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சாம்ஸ் ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இட் லிட்ரலி மீன்ஸ் என்னால உங்களோட பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியல, அதனால நான் கதறிட்டு இருக்கேன். உங்களுடைய ஒரு மான் எப்படி அதோட நீரோடைகளை வாஞ்சிது கதறுமோ அந்த மாதிரி நான் கதறிட்டு இருக்கேன். உங்களோட பிரசன்ஸை என்னால ஃபீலே பண்ண முடியல, நீங்க இருக்கீங்களா இல்லையாங்கிறது. இதே இது நீங்க 3rd வேர்ஸ்லாம் நீங்க வந்தீங்கன்னா, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. மற்றவங்க எல்லாம் பார்த்து கேட்கணும், ஆண்டவர் எங்கப்பா, நீ ஏதோ கடவுள்ன்ட்டு கொலசாமின்னு கும்பிட்டு இருந்தியே, அவரை எங்க காணோம் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் என்னால் அவரோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியல, அவர் என் லைஃப்ல இருக்காராங்கிறத ஃபீல் பண்ண முடியல. இல்லை அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்ஸ் ப்ரெசன்ஸை என்னால் மற்றவங்களுக்கு எடுத்து கொண்டு போகவும் முடியலைங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு. அவர் லைஃப்ல நடக்கிறது எல்லாமே நெகட்டிவாக இருக்கு, பாசிட்டிவாகவே இல்லைங்க. பாசிட்டிவாக நடந்தால் தானே ஓகே பரவாயில்ல, கடவுள் அவன் கூட இருக்காருப்பா அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. இங்கே எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. எல்லாரும் எதிரிகளும் நிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் அவன் சொல்கிறான், இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிடுச்சுன்ட்டு. நீங்கள் அதேமாரி அடுத்த 4th verse பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ளாஷ்பேக் போகிறான். முன்னாடிலாம் நான் வந்து எப்படி இருந்தேன் தெரியுமா, உங்களுடைய ஆலயத்துக்கு நான் போகும்போது அப்படி துள்ளி குதிச்சுட்டு கழிப்பாக இருந்தேன், அப்படி அவ்வளோ சந்தோஷமாக போனேன்னு. இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது என் மனசு அப்படி உருகுது. நான் அந்த ப்ரெசன்ஸ் எங்கே போச்சு, என்னால் ஃபீலே பண்ண முடியல. அவ்வளோ சந்தோஷமாக உங்களுடைய பிரசனத்தில் களி கூர்ந்துட்டு இருந்தேனே, அதை என்னால் இப்போ ஃபீல் பண்ண முடியல. இப்போ என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன்டுங்கிற லெவலுக்கு தாவீதே அந்த லெவலில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பட் இன்னைக்கு நம்ம டைட்டில் மாதிரி தான், ஈவன் அதாவது ஐம் சாரி, இஃப் யூ டோன்ட் ஃபீல் சூஸ், இஃப் யூ டோன்ட் ஃபீல் சூஸ். அவனால ஃபீல் பண்ண முடியல, பட் அவன் எதை சூஸ் பண்றான்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சாம்ஸ் 42 5th verse-யும் ஐ திங்க் 5th ரைட், 5th verse-யும் நீங்க 11th verse-யும் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். He chose to praise him. He could not feel God's presence, so he could not praise him, but he chose to praise him. நிறைய டைம் நம்ம லைஃப்ல இந்த மாதிரி தான் யோசிச்சு பாருங்களேன். சம்டைம்ஸ் we don't feel going to gym, get up and going to gym, but we choose to go to gym. Sometimes we don't feel like going and cleaning the room, but we choose to clean the room. Sometimes we don't feel like நம்ம குளிக்கிறதுக்கு கூட ஃபீல் பண்ண மாட்டோம், but we choose to நம்ம குளிப்போம். ஆக்சுவலி இது எல்லாமே எனக்காக நான் சொல்றேன், ஓகே நான் அந்த மாதிரி தான். பட் நீங்க எப்படின்னு தெரியல. பட் ஈவன் இஃப் யூ டோன்ட் ஃபீல் காட்ஸ் பிரசன்ஸ், சூஸ் டு பிரைஸ் ஹிம், பிகாஸ் தேர் வேர் காட் இஸ் டேக்கிங் that praise is like a sacrifice. நீங்க ஒருவேளை அங்க ஒண்ணுமே ஃபீல் பண்ண முடியாட்டியும் choose to praise. எல்லா டைமும் காடோட பிரசன்ஸை உங்களால ஃபீல் பண்ண முடியுமான்னு கேட்டா நோ. எல்லா டைமும் ஆண்டவர் உங்களுக்காக ஒர்க் பண்றதை உங்களால பார்க்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. பட் எல்லா டைமும் உங்களால பிரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ் யூ கேன். கன்வின்ஸ் யுவர் மைண்ட் தட் யூ ஷுட் பிரைஸ் காட். யூ மஸ்ட் பிரைஸ் காட் ஈவன் இஃப் யூ டோன்ட் ஃபீல். சம்டைம்ஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியாட்டி தான் நம்ம ஓகே கடவுளே இல்லை போல, நம்ம என்னன்னாலும் செய்யலாம் போல, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குலாம் போயிடுவோம், இல்லை சூசைட் கூட பண்ணிடலாம். ஜஸ்ட் கன்வின்ஸ் யுவர் மைண்ட் that God is still in control. So I will praise him. You are worshipping an amazing and ஒரு மிகப்பெரிய தெய்வத்தை நீங்க worship பண்ணிட்டு இருக்கீங்க. You are serving a God like that.
ஐ நோ இது எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் ப்ரைஸ் பண்ணணும்ட்டு. பட் சம்டைம்ஸ் வி ஃபர்கட்ல. சம்டைம்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாட்டி நம்மளோட எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம போயிடுறோம். ஜஸ்ட் பி இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் கன்வின்ஸ் யுவர் மைண்ட் தட் காட் இஸ் ஸ்டில் இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் choose to praise him even if you don't feel. So அதான் சொல்லணும்னு நினச்சேன். Thank you. God bless you.